வணக்கம் நண்பர்களே. வானியல் மேல ஆர்வம் இருக்கா? அப்போ ரெடி ஆயிக்கங்க. 2026ல நடக்க போற ஒரு அட்டகாசமான வான் நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு ஸ்பெஷல் சூரிய கிரகணம். சூரியனை சுத்தி ஒரு நெருப்பு வளையத்தையே உருவாக்கும். இந்த பிரமிப்பான காட்சிக்கு என்ன காரணம்னு நம்ம விலாவாரியா பார்க்கலாம் வாங்க. நெருப்பு வளையம் கேட்கறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல. இதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது சும்மா ஒரு கிரகணம் மட்டும் இல்ல. பூமி, நிலா, சூரியன் மூணும் ஒரு நேர்கோட்ல வர்ற ஒரு அரிதான நிகழ்வு. வாங்க, இந்த மிரட்டலான காட்சிக்கு பின்னால இருக்கிற அறிவியல சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இது வெறும் நிழல் விளையாட்டுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது பூமி, நிலா, சூரியன் மூணும் சேர்ந்து ஆடுற ஒரு பிரபஞ்ச நடனம் மாதிரி. இதோட அடிப்படை என்னன்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதாவது நிலாவோட சுற்றுப்பாதை ஒரு கரெக்டான வட்டம் கிடையாது. அது ஒரு நீள்வட்ட பாதை. இந்த கிரகணம் நடக்கும்போது நிலா அதோட பாதையில பூமியிலேருந்து ரொம்ப தூரத்துல இருக்கும். அதனால நம்ம பார்வையில அது சூரியனை விட கொஞ்சம் சின்னதா தெரியும். இதுதான் அந்த நெருப்பு வளையத்தை உருவாக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசத்தை பாருங்க. இது சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? 2 காயின் எடுத்துக்கோங்க. ஒன்னு சின்னது, ஒன்னு பெருசு. அந்த சின்ன காயினை பெரிய காயினுக்கு முன்னாடி வச்சா என்ன ஆகும்? அந்த பெரிய காயினோட ஓரம் தெரியும்ல, அதுதாங்க வளைய கிரகணம், அதாவது அந்த நெருப்பு வளையம். ஆனா 2 காயினும் ஒரே சைஸ்ல இருந்தா ஒன்னு இன்னொன்னு முழுசா மறைச்சிடும். அதுதான் முழு சூரிய கிரகணம். ஓகே, இது எப்படி நடக்குதுன்னு இப்போ நமக்கு தெரியும். இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி, இந்த அற்புதமான நிகழ்வை பூமியில எங்க இருந்து பார்க்க முடியும்? இதுக்கான பதில் தான் ரொம்பவே சுவாரஸ்யமானது. வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வரியே எல்லாத்தையும் சொல்லிடுது. space.com என்ன சொல்லுது தெரியுமா? இந்த நெருப்பு வளைய கிரகணத்தை மனுஷங்களை விட பெண்குயின் தான் அதிகமா பார்க்கும்னு. காமெடியா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு. இந்த முழு கிரகணமும் தெரியிற இடம் அந்த அளவுக்கு ஒரு ரிமோட் லொகேஷன். அப்போ அந்த முழு நெருப்பு வளையத்தையும் பார்க்குற பாக்கியம் யாருக்குன்னா, அண்டார்டிகாவில் இருக்கிற பெங்குயின்களுக்கு மட்டும்தான். ஆனா கவலைப்படாதீங்க, தென் அமெரிக்கா, தெற்கு ஆப்பிரிக்கா மாதிரி பெரிய பகுதியில இருக்கிறவங்களுக்கு நிலா சூரியனை கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கிற மாதிரி ஒரு பகுதி கிரகணத்தை பார்க்க முடியும். இந்த டைம் எல்லாம் யூடிசில கொடுத்துருக்காங்க. அதாவது உலகளாவிய ஒருங்கிணைந்த நேரம். நீங்க கிரகணம் தெரியிற இடத்துல இருந்தீங்கன்னா இல்ல ஆன்லைன்ல பார்க்க போறீங்கன்னா இந்த நேரத்தை உங்க ஊர் நேரத்துக்கு மாத்திக்கோங்க. குறிப்பா 12:13 யூடிசி. இதுதான் அந்த கிரகணத்தோட உச்சக்கட்டம். அப்போதான் அந்த நெருப்பு வளையம் முழுசா பிரகாசமா தெரியும். இந்தியால இருக்கிற நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த கிரகணத்தோட பாதை இந்தியாவை கடந்து போகாததால இங்கிருந்து இதை பார்க்க முடியாது. அதனால இதோட சம்பந்தப்பட்ட சூதக்காலம் மாதிரியான எந்த ஒரு மத அனுசரிப்புகளும் இதுக்கு கிடையாது. நீங்க உங்க அன்றாட வேலைகளை எந்த தடங்களும் இல்லாம வழக்கம் போல பார்க்கலாம். சரி, நம்மளால இந்த நெருப்பு வளையத்தை நேர்ல பார்க்க முடியாதுங்கிறது கொஞ்சம் வருத்தம்தான். ஆனா கவலைப்படாதீங்க, வானியல் பிரியர்களுக்கு 2026ல இன்னொரு சூப்பரான ட்ரீட் காத்துட்டு இருக்கு. இது ஒரு அருமையான கேள்வி இல்லையா? அண்டார்டிகா போக முடியலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நிகழ்வை மிஸ் பண்ணா என்ன, பிரபஞ்சம் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வருஷத்தோட 2வது பெரிய சூரிய கிரகணம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமாங்க, அதே வருஷம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒரு முழு சூரிய கிரகணம் வருது. இது கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின்ல தெரியும். ஐரோப்பால இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சம சான்ஸ். ஒரு நிகழ்வு உலகின் ஒரு மூலையில நடந்தா இன்னொரு அற்புதமான நிகழ்வு நமக்கு கொஞ்சம் பக்கத்துல நடக்கலாம். 2026ங்கிறது வானியல் ரசிகர்களுக்கு நிஜமாவே ஒரு டபுள் தமாக்கா தான். ஓகே, இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க எந்த கிரகணத்தை பார்த்தாலும் சரி, அதை பாதுகாப்பா பார்க்கறது தான் முதல் விஷயம். ஏன்னா உங்க கண்கள் ரொம்பவே விலை மதிப்பில்லாதது இல்லையா? இந்த 3 விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, அதுக்குன்னே இருக்கிற சர்டிஃபைட் கிரகண கண்ணாடிகளை மட்டும் யூஸ் பண்ணுங்க. நம்ம சாதாரண கூலிங் கிளாஸ்லாம் பத்தாது. 2, சரியான பாதுகாப்பு இல்லாம ஒரு செகண்ட் கூட காலி கண்ணால சூரியனை பாத்துறாதீங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்து. 3, இது எல்லாத்த விட ரொம்ப பாதுகாப்பான வழி என்னன்னா, நாசா மாதிரி நம்பகமான அமைப்புகள் போடுற லைவ் ஸ்ட்ரீம்ல பாக்குறது தான். 2026ல 2 பெரிய கிரகணங்கள். ஒன்னு அண்டார்டிகாவோட தனிமையில தெரியிற மாயாஜால நெருப்பு வளையம். இன்னொன்னு ஐரோப்பாலேயே பட்டப்பகல்ல இருட்டாக்குற முழு கிரகணம். இதுல எது பாக்குறவங்களோட மனசுல ஆழமா பதியும் நினைக்கிறீங்க? அண்டார்டிகாவோட அமைதியா இல்ல ஐரோப்பாவோட ஆரவாரமா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம். நாம எல்லாருமே சூரிய கிரகணத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வர்ற பிப்ரவரி 17ஆம் தேதி நடக்க போற ஒரு கிரகணம் இருக்கு.
நீங்க அனுப்பின கட்டுரைகளை வச்சு பார்க்கும்போது இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. இந்த கிரகணத்தோட முக்கிய பார்வையாளர்கள் நாம இல்ல, பெங்குயின்கள். ஆமா, அதுதான் இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அது ஏன் அப்படி? இதோட அறிவியல் என்ன, ஜோதிட பின்னணி என்ன, இந்தியாவுல இருக்கிற உங்களுக்கு இதுல என்ன முக்கியத்துவம்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா, இது ஒரு சாதாரண கிரகணம் இல்ல. இதோட பாதை, இதோட அர்த்தம்னு பல அடுக்குகள் இருக்கு. மேலோட்டமா பாக்குறத விட கொஞ்சம் உள்ள போனா இந்த வானியல் நிகழ்வு நம்மள பத்தி, இந்த உலகத்தை பத்தி என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இதுக்கு பேரு வளைய சூரிய கிரகணம். நாசா வரைபடத்துல நான் பார்த்தேன், முழு சூரிய கிரகணத்துக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப சின்னது மாதிரி தெரியுது. நிலா கொஞ்சம் தூரமா இருக்கிறதால வர ஒரு சின்ன சைஸ் வித்தியாசம் தானே இது? கரெக்ட். ஆனா அந்த சின்ன வித்தியாசம்தான் எல்லாத்தையும் மாத்துது. அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல நிலா வரும்போது சூரிய கிரகணம் நடக்குது. ஆனா நிலாவோட பாதை ஒரு சரியான வட்டம் இல்ல, அது ஒரு நீள்வட்டம் மாதிரி. சில சமயம் பூமிக்கு பக்கத்துல வரும், சில சமயம் தூரமா போகும். இந்த முறை பிப்ரவரி 17ஆம் தேதி நிலா தன்னோட சுற்றுப்பாதையில பூமிக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற புள்ளியில, அதாவது ஆப்போஜில இருக்க போகுது. ஓகே, அந்த ஆப்போஜிங்கிறத இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் காயினை வச்சு அதே கொஞ்சம் கொஞ்சமா தூரமா கொண்டு போனா அது சின்னதா தெரியும் இல்லையா? ஆமா ஆமா, புரியுது. தான் நிலா நம்ம கிட்ட இருந்து தூரமா இருக்கிறதால நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் சின்னதா தெரியுது. அதனால சூரியனை அதால முழுசா மறைக்க முடியல. ஓ, அதனால தான் அந்த விளிம்பு தெரியுதா? சரியா சொன்னீங்க. சூரியனோட விளிம்பு மட்டும் நிலாவை சுத்தி ஒரு பிரகாசமான வளைய மாதிரி தெரியுது. அதனாலதான் இதுக்கு நெருப்பு வளையம் அல்லது ரிங் ஆஃப் ஃபயர்னு பேரு. சூப்பர் விளக்கம். அப்போ அந்த மேக்னிடியூட் 0.963 குறிப்புகள்ல இருந்ததே, அது என்ன? அது எவ்ளோ சூரியன் மறைக்கப்படும்னு சொல்ற ஒரு கணக்கு. 0.963 மேக்னிடியூட்னா சூரியனோட விட்டத்துல ஒரு 96.3% நிலாவால மறைக்கப்படும்னு அர்த்தம். அப்போ மிச்சம் இருக்கிறது? அந்த மிச்சம் இருக்கிற 3.7% தான் அந்த நெருப்பு வளையமா வானத்துல ஜொலிக்க போகுது. இப்போதான் எனக்கு அந்த பெங்குயின் விஷயம் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை பார்க்கறதுக்கான சிறந்த இருக்க, அதுவும் இந்த பூமியிலேயே மனிதர்கள் போக முடியாத ரொம்ப குளிரான ஒரு இடத்துல பெங்குயின்ஸ்க்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. நம்மளோட மனிதமய பார்வையே இது ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது இல்லையா? நிச்சயமா. அதுதான் இந்த கிரகணத்தோட தனித்தன்மையே. இந்த நெருப்பு வளையத்தோட முழு பாதை அண்டார்டிகா கண்டத்தின் மேலதான் போகுது. அங்க இருக்கிற கான்கார்டியா நிலையம் மாதிரி இடங்கள்ல வேலை செய்யற சில விஞ்ஞானிகளை தவிர முக்கிய பார்வையாளர்கள் பெண்குயின்கள் தான். எவ்வளவு நேரம் தெரியுங்க? அங்க சுமார் 2 நிமிஷம் 5 வினாடிக்கு இந்த நெருப்பு வளையம் முழுமையா தெரியும். அப்போ வேற யாருக்குமே இது தெரியாதா? ஒரு பகுதி கிரகணமா கூடவா? தெரியும், பகுதி கிரகணமா தெரியும். தென்னாப்பிரிக்காவுல கேப்டவுன், டர்பன் மாதிரி நகரங்கள், மொசாம்பிக், மடகாஸ்கர், அப்புறம் தென் அமெரிக்காவுல அர்ஜென்டினா, சிலி நாடுகளோட தெற்கு பகுதிகளில் பகுதி கிரகணத்தை பார்க்க முடியும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் நாம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது, இந்த கிரகணம் இந்தியாவுல எங்கேயுமே தெரியாது. சரி, அப்போ கிரகணம் தெரியற அந்த சில இடங்கள்ல இருக்கிற மனிதர்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாச்சு. இது முழு கிரகணம் மாதிரி இருட்டாயிடாது, அதனால ஆபத்து அதிகமா? மிகச் சரியான கேள்வி. முழு சூரிய கிரகணத்தின் போது முழுமையா சூரியன் மறையும் அந்த சில நிமிடங்கள் மட்டும் வெறும் கண்ணால பார்க்கலாம். ஆனா வளைய கிரகணத்துல சூரியன் ஒருபோதும் முழுசா மறையாது. அதனால ஒரு நொடி கூட, ஒரு சின்ன நொடி கூட சூரியனை நேரடியா வெறும் கண்ணால பார்க்கவே கூடாது. பார்வை போயிடும்னு சொல்றாங்க இல்லையா? நிரந்தரமான கண் பார்வை பாதிப்பு அத உண்டாக்கிடும். ஆமா ஆமா, நீங்க அனுப்புன நாசா குறிப்புகள்ல கூட இதை ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு இருக்கிற பிரத்யேக கிரகண கண்ணாடிகளை மட்டும்தான் பயன்படுத்தணும். ISO 1213-2 சர்வதேச தரம் இருக்கிற கண்ணாடிகளா இருக்கணும். நம்ம சாதாரண கூலிங் கிளாஸ் எல்லாம் இதுக்கு துளி கூட உதவாது, உல்டா இன்னும் ஆபத்து. உண்மைதான். இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. சிலர் இந்த கிரகண கண்ணாடிகளை போட்டுக்கிட்டு அதுக்கு மேல பைனாக்யூலர் அல்லது டெலிஸ்கோப் வழியா பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. ஓ, அது கூட அதாதா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி செஞ்சா குவிக்கப்படுற சூரிய கதிர்கள் அந்த கண்ணாடியையே எரிச்சு கண்ணை நொடியில பாதிச்சிடும். கேமரா, டெலிஸ்கோப் பயன்படுத்தினா அதோட லென்ஸுக்கு முன்னாடி அதுக்குன்னு இருக்கிற பிரத்யேக சூரிய வடிப்பான, அதாவது சோலார் ஃபில்டரை பொருத்தணும். ஒருவேளை இந்த மாதிரி கண்ணாடிகள் கிடைக்காதவங்க என்ன பண்றது? மறைமுகமா பார்க்கறது தான் ஒரே வழி. ஊசித்துளை ப்ரொஜெக்டர், அதாவது பின்ஹோல் ப்ரொஜெக்டர், ஒரு எளிமையான பாதுகாப்பான முறை. அது எப்படி செய்யறது? ஒரு அட்டையில சின்னதா ஒரு ஊசியால துழை போட்டு அது வழியா வர்ற சூரியனோட வெளிச்சத்தை கீழே ஒரு வெள்ளை பேப்பர்லயோ இல்ல சுவத்திலயோ பிம்பமா விழ வச்சு பார்க்கலாம்.
கிரகணம் நடக்கிறத அந்த பிம்பத்துல பாதுகாப்பா ரசிக்கலாம். அப்போ அண்டார்டிகாவுல இருக்கிற பென்குயின்களுக்கு ISO சர்டிஃபைடு கண்ணாடிகள் தயாரா இருக்கா? நல்ல வேளை, அதுங்களோட கண்கள் வித்தியாசமா தகவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க இருக்கிற மனிதர்களுக்கு இது கண்டிப்பா அவசியம். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். பெரிய விஷயத்துக்கான ஒரு தொடக்கப்புள்ளி மாதிரி இருக்கு. இந்த பெரிய சித்திரத்தை பார்க்கும்போது இந்த ஒரு கிரகணத்தோட கதை முடியல இல்லையா? குறிப்புகள்ல எக்லிப்ஸ் சீசன் ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்படின்னா என்ன? ஆமா, கிரகணங்கள் பொதுவா ஜோடியா அல்லது மூணா வரும். ஒரு சூரிய கிரகணம் வந்தா அதுக்கு 2 வாரம் முன்னாடியோ இல்ல பின்னாடியோ ஒரு சந்திர கிரகணம் வரும். இந்த காலகட்டத்தை தான் கிரகண காலம் அல்லது எக்லிப்ஸ் சீசன்னு சொல்றோம். அந்த வகையில February 17 நடக்க போற இந்த சூரிய கிரகணம் ஒரு கிரகண காலத்தோட ஆரம்பம்தான். ஒரு நிமிஷம், அப்போ இதை தொடர்ந்து அடுத்து ஒரு கிரகணம் வரப்போகுதா? அதுவும் இந்தியால தெரியுமா? இதுதான் இப்போ எல்லாரும் கேட்க போற கேள்வியா இருக்கும். ஆமா, இந்த சூரிய கிரகணம் நடந்த சரியா 2 வாரத்துல March 3, 2026 ஒரு முழு சந்திர கிரகணம் நடக்க போகுது. அப்படியா? அந்த முழு சந்திர கிரகணம் இந்தியால நல்லாவே தெரியும். அன்னிக்கு ராத்திரி வானத்தை பார்த்தா பூமிக்கு பின்னாடி நிலா போய் செம்பு நிறத்துல மாறுறத பார்க்கலாம். வாவ்! அப்போ வானியல் ஆர்வலர்களுக்கு கொண்டாட்டம்தான். இந்த சீசன்ல வேற ஏதாவது பெரிய நிகழ்வு இருக்கா? இருக்கு. இந்த 2 கிரகணங்களுக்கு பிறகு அதே வருஷம் August 12, 2026 ஒரு பிரம்மாண்டமான முழு சூரிய கிரகணம் நடக்க போகுது. அதோட பாதை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் மேல போகுது. அதுவும் இந்தியால தெரியாது. ஆனா அது ஐரோப்பாவுல ஒரு பெரிய வானியல் திருவிழாவா இருக்கும். அப்போ நாம ஒரு பரபரப்பான கிரகண காலத்துக்குள்ள நுழையிறோம். சரி, அப்போ இன்னைக்கு நாம பேசுனத ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். வரப்போற February 17 வலய சூரிய கிரகணம் ஏன் நெருப்பு வலயம்னு அழைக்கப்படுதுன்னு அதோட அறிவியலை புரிஞ்சுக்கிட்டோம். நிலா அதோட சுற்றுப்பாதையில தூரமா இருக்கிறது தான் காரணம். இதோட முக்கிய பார்வையாளர்கள் பென்குயின்களா இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தையும் அதை பார்க்கும்போது என்ன பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா இந்தியால இது தெரியலேனாலும் சூதக்காலம் ஏன் இல்லைங்கிறதையும் ஜோதிட ரீதியா இது எப்படி ஒரு கூட்டு சிந்தனைக்கான குறியீடா பார்க்கப்படுதுன்னு ஆழமா விவாதிச்சோம். ஆமா, இந்த எல்லா தகவல்களும் சேர்ந்து நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. அறிவியல் ரீதியா இது வெறும் நிழல் விளையாட்டு. ஆனா இந்த நிழல் விளையாட்டு உலக ஒத்துழைப்போட சின்னமா இருக்கிற அண்டார்டிகா மேல விழுது. ஜோதிட நம்பிக்கைப்படி இது கூட்டு சிந்தனையையும் மனிதாபிமானத்தையும் குறிக்கிற கும்பராசில நடக்குது. அறிவியலும் ஜோதிடமும் தத்துவமும் ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ஸ்ரோதாக்களுக்கு இறுதியான சிந்தனை என்ன? ஒருவேளை இந்த பிரபஞ்ச நிகழ்வு பென்குயின்ஸ்காக மட்டும் நடக்கலையோ, இந்த கிரகணம் அந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த குறிப்பிட்ட நேரத்துல நடக்கிறது நாம நம்மளோட குறுகிய எல்லைகளை தாண்டி இந்த பூமியில நம்ம எல்லாருக்கும் பொதுவான எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கணும்னு ஒரு நினைவூட்டலா இருக்கலாம். அந்த நினைவூட்டலை நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.